ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சகுந்தலா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் செம்மநாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் மெயினான சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரூரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் படிக்கலனாலும் பரவாயில்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததுனால விவாகரத்து பண்ணிட்டாங்க. அவர் இப்போ சமீபத்தில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் போதும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வான்மதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் செம்மநாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக அழகு நிலையம், அதாவது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைடல் மேக்கப்புக்கெலாம் போகிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது கல்யாண பொண்ணுங்களுக்கு. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தேனியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா இருக்கணும் தாங்க இவங்களுடைய எண்ணம். பட் இவங்களுடைய அம்மாவுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்த மாதிரி கை காலில் வரல. அதனால் இவங்க 9th நின்றுட்டதாகவும் அதுக்கப்புறமா இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சு இவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெலாம் இப்போ தாங்க திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ இவங்க 2 அக்கா வீட்டுக்காரங்களும் இவங்க வீட்டுக்கே விடுறதில்லைன்னா அவங்களாம் பயங்கரமாக குடிச்சிட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ணுறதுனால இவங்க திருமணமே வேணான்னு விக்ஸாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய ஜாதகத்தில் 30 வயசுக்கு மேலே தான் நல்ல வரனாக அமையணும்னு சொன்னதுனால இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னோட அம்மாவும் என்னோட தான் இருப்பாங்க, இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும், எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, எங்ககிட்ட எந்த ஒரு சொத்து வசதியுமே இல்லைங்க, சாதாரண குடும்பம் தான். ஸோ அதனால் வரக்கூடியவரும் அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.